பாக்ஸிங் டே டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி கிட்டத்தட்ட அதோட முடிவுக்கு வந்துட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னும் ஒரே ஒரு நாள் ஆட்டம் மட்டும்தான் எஞ்சி இருக்கு. இப்பவே ஆஸ்திரேலிய அணி 333 ரன்கள் முன்னிலை பெற்றிருக்காங்க. கைவசம் இன்னும் ஒரு விக்கெட் மட்டும்தான் இருக்கு. எப்படியும் 5வது நாள் ஆட்டம் தொடங்கும் போது கூடுதலா ஆஸ்திரேலிய அணி ரன் சேர்த்தாலுமே இந்தியாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய டார்கெட்டாக தான் இருக்கும். ஏன்னா எஞ்சி இருக்கிற நேரம் அப்படிங்கிறது ரொம்பவே கம்மியாக இருக்கிறனால அதனால ஒருவேளை இந்த போட்டி டிராவை நோக்கி போகுமா அப்படிங்கிற ஒரு எதிர்ப்பு நிறைய பேர்கிட்ட இருக்கு. இருந்தாலுமே இந்த மெல்பர்ன் கிரிக்கெட் மைதானத்தில் இதுவரைக்கும் சேஸ் செய்யப்பட்ட அதிக ரன்கள் என்னவா இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம பார்க்க போறோம். மெல்பர்ன் கிரிக்கெட் மைதானத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா அதோட தன்மையே பேட்டிங் பவுலிங் ரெண்டுக்குமே ஒரு ஈக்குவலான ஒரு அமௌண்ட்டில் சாதகமாக இருக்கக்கூடிய மைதானமாக தான் இருக்குது. அதை இந்த போட்டியிலையுமே நம்ம பார்த்துருக்கலாம். ஏன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் பவுலிங்கில் ரொம்பவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஆனாலுமே ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் அப்படிங்கிறது அதை விட ரொம்ப நல்லா இருந்தது அந்த ஃபஸ்ட்டு டே அப்படின்னு வரும்போது. ஏன்னா ஆஸ்திரேலிய அணியில் அந்த முதல் நாள் ஆட்ட நேர முடிவில் மட்டும் அந்த அணியோட 4 வீரர்கள் அரை சதம் விளாசி இருந்தாங்க. 2வது நாள்ல தான் ஸ்டீவன் ஸ்மித் அதை சதமா கன்வெர்ட் பண்ணியிருந்தாரு. அது மட்டும் இல்லாமல் பேட் கமின்ஸ் 49 ரன்கள் விளாசி இருந்தாரு முதல் இன்னிங்ஸ்ல. அதே இந்தியா பேட்டிங் பண்ண வரும்போது பார்த்தோம் அப்படின்னா இந்தியாவோட தொடக்க வீரர்கள் பெருசாக சோபிக்காமல் போனாங்க. எஸ்எஸ்வி ஜெய்ஷ்வால் மட்டும்தான் 82 ரன்கள் எடுத்து எதிர்பாராத விதமாக ஒரு ரன் அவுட் ஆகியிருந்தார். விராட் கோலி கூட சேர்ந்து அவர் ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை தான் பில்ட் பண்ணியிருந்தார். ஆனால் அந்த ரன் அவுட் அப்படிங்கிறது தான் இந்திய அணிக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அதுக்கப்புறம் தான் பேக் டு பேக் விக்கெட்டுகள் விழ ஆரம்பிச்சது. அதே சமயம் 3வது நாள் ஆட்டம் தொடங்கும் போது பார்த்தோம் அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டியும் வாஷிங்டன் சுந்தரும் சேர்த்து ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை இந்தியாவுக்கு அமைச்சு கொடுத்தாங்க. ஒரு பக்கம் நிதிஷ்குமார் ரெட்டி செஞ்சுரி அடிச்சாரு, இன்னொரு பக்கம் பார்த்தோம் அப்படின்னா வாஷிங்டன் சுந்தர் ஒரு அரை சதம் விளாசி ஆட்டம் இழந்தார். ஸோ 2 டீம்லையுமே பார்க்கும்போது ஒழுங்காக நின்று விளையாடினா ரன் குவிக்க முடியும் அப்படிங்கிறதா மெல்பர்ன் மைதானத்தோட தன்மையாக இருக்குது. அதே மாதிரி நீங்கள் பெர்ஃபெக்டான பந்துகளை போடும்போது விக்கெட் விழறதுக்கான சூழல் அப்படிங்கிறது அதிகமாக இருக்குங்கிறது இப்போ ஆஸ்திரேலியாவோட செகண்ட் இன்னிங்ஸில் ரொம்ப நல்லாவே தெரிஞ்சது. ஏன்னா இந்திய அணியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு டே ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. குறிப்பாக பும்ராவோட பந்து வீச்சு அப்படிங்கிறது அவர் எப்போவுமே ஸ்பெஷல் தான். ஆனால் இன்னைக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக அவரோட பவுலிங் இருந்த மாதிரி இருந்தது. ஒரே ஓவரில் 2 விக்கெட்லாம் எடுத்திருந்தார். அதுவும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா டிராவிஸ் ஹெட்டோட விக்கெட்டை 2வது இன்னிங்ஸ்லையும் பும்ரா எடுத்தார். அதுக்கப்புறமா பார்த்தோம் அப்படின்னா மிச்சல் மார்ஷோட விக்கெட்டையும் எடுத்திருந்தார். ஸோ இதெல்லாம் இன்னைக்கு டேவோட எண்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்தியாவுக்கு ஒரு 350 ரன்னுக்கு மேலே டார்கெட் கிடைக்குது அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டமானதாக தான் இருக்கும்னு பார்க்கப்படுது இந்த மைதானத்தை பொறுத்த வரைக்கும். ஏன்னா இந்த மைதானத்தில் அதிகமாக சேஸ் பண்ணப்பட்ட ரன்னே 332 ரன்கள் தான். அதுவும் 1928ஆம் ஆண்டு இங்கிலாந்து சேஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த மாடர்ன் இராக்கெல்லாம் உள்ள நம்ம என்டர் ஆகும்போது பார்த்தோம் அப்படின்னா 280 290 அப்படிங்கிறதே ஒரு பெரிய சேசிங் நம்பராக இங்கே பார்க்கப்படுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கடைசியாக ஒரு 70 ரன்களை இந்த மைதானத்தில் சேஸ் பண்ணி அந்த மேட்சை ஜெயிச்சிருக்காங்க இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் பார்க்கும்போது. அதனால நாளை ஆட்டம் அப்படிங்கிறது அந்த கடைசி நாள் ஆட்டம் அப்படிங்கிறது இந்திய பேட்ஸ்மேன்கள் ரொம்ப பொறுமையாகவும் அதே சமயத்தில் வேகமாகவும் ரன் குவிக்க வேண்டிய தேவை அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது. அப்படி நடக்காத பட்சத்தில் இந்தியா ஒருவேளை விக்கெட்டுகளை இழந்தால் கண்டிப்பாக ஆஸ்திரேலியாவுக்கு வெற்றி வசமாகும். ஆனால் ரொம்ப ஸ்லோவாக விளையாட மட்டும் செஞ்சாங்க அப்படின்னா இந்த போட்டி டிராவில் முடியறதுக்கான வாய்ப்பும் இருக்கவே செய்யுது.